ஏப்பா சண்டா, சொல்லுப்பா. என்ன திடீர்னு தலையில இவ்வளவு முடியெல்லாம் வளர்ந்துருக்கு? என்ன என்ன யூஸ் பண்ற? அதெல்லாம் நல்ல எண்ணெய் தான். சரி, நல்லதுதான். ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏன் இந்த நம்மளால வந்து இந்தியாவுக்குள்ள புகுத்தவே முடியலையே, ரொம்ப கஷ்டப்படுறோமே, ஏன்? இந்தியாக்குள்ள பூத்த முடியல. ம், தென் தென் இந்தியால மட்டும்தான் பூத்த முடியல. தென்னிந்தியால மட்டும். சரியா? வட சரி. இந்தியா ஃபுல்லா ஹிந்தி தான். ஆமா. ஆ, எனக்கு ஒரு சந்தேகம். சரி. உனக்கு ஏன் இங்கிலீஷ்னா பிடிக்க மாட்டேங்குது? அந்த வார்த்தையை சொல்லாதப்பா. காதுல என்னமோ வேற மாதிரி இருக்குப்பா. சரி, ரைட். உனக்கு ஏன் அந்த டேஷ பிடிக்க மாட்டேங்குது? அது பிடிக்க மாட்டேங்குது. என்னன்னே தெரிய மாட்டேங்குதுப்பா. ஆ. அது வந்து எனக்கு சுத்தமா அந்த வார்த்தை கேட்டாலே ஒரே அலர்ஜியா இருக்கு. ஆமா. உனக்கு பிடிக்க மாட்டேங்குதா இல்ல உனக்கு தெரியாதா? ஏ, இப்படி பிராங்கான்னு சொல்லக்கூடாது. பிராங்காலாம் சரியா? சொல்லக்கூடாதா? எனக்கு தெரியாது. உனக்கு பிடிக்காதயா இல்ல உனக்கு எனக்கு தெரியாதா? தெரியாது. ஏன்னா ஆனா நான் பிடிக்கலன்னு சொல்லுவேன். நானும் ரூம்ல வந்து பல இங்கிலீஷ் புக் எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த குழந்தைய படிக்கிற புக் எல்லாம் அதெல்லாம் சும்மா வச்சிருக்கிறதுப்பா. உட்காந்து புரட்டி புரட்டி பாக்குற. ஆனா காலையில எந்திரிச்சு இங்கிலீஷ் வேண்டான்ற. எனக்கு அதுதான், இவ்வளவு பண்ணி இந்த வயசுலயும் உனக்கு அது மண்டையில ஏறலையா என்ன? ஏற மாட்டேங்குது. வயசாகி போச்சுல. எனக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும். இங்கிலீஷ் தெரியாது. சரி, இப்ப இதுக்கு என்ன வழி பண்ணலாம் அத சொல்லு. என்ன வழி? எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி வந்து எல்லாருக்கும் கத்துக்கணும். ஓ, அதாவது உனக்கு வந்து ஹிந்தி மட்டும்தான் தெரியும், ஆமா. வேற எந்த லாங்குவேஜ்? அது எனக்குன்னு இல்ல. எனக்கு பிரதமருக்கு. தாய்மொழிய பத்தி எல்லாம் நிறைய பேசுறீங்க. உன் தாய்மொழி என்ன? அது குஜராத்தி. அதெல்லாம் தெரியாதுப்பா. சும்மா இருப்பா. பரவாயில்லையா, உன் தாய்மொழி என்னன்றது தெரிஞ்சு வச்சிருக்க பத்தியா? உண்மையிலே அது பெரிய விஷயம் அப்பா. அது வந்து பிறந்ததுல அதனால தெரியும். சரி, ஆனா அதனால அது பேசுவியா? பேச தெரியாது. எனக்கு சரி. அதெல்லாம் மறந்தே போச்சு அதெல்லாம். சரி, அதை விடு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒண்ணு உருட்டுவோம். அதை பத்தி ஒண்ணும் இல்ல. இந்தியாவது எழுத படிக்க தெரியுமா? இல்ல இவ்வளவு பிராங்க எல்லாத்தையும் கேட்டே இருக்காதுப்பா. முன்னாடி வந்து கேமராக்கு முன்னாடி வந்து எனக்கு நல்ல தெளிவா புரிஞ்சுக்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. சரி. ஹிந்தி எழுத படிக்க தெரியாது. சரியா? குஜராத்தி? குஜராத்ல சுத்தமா தெரியாது. அந்த வார்த்தையும் தெரியாதுப்பா. நீ வேற. குஜராத் ஒரு மொழி இருந்துச்சா? இல்ல, நீங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இல்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் செத்துருச்சு. அதுதான். அதெல்லாம் இருக்கிறப்ப தெரியாது எனக்கு. சரி. இப்ப இருக்கிறது ஹிந்தி மட்டும்தான். சரி, ரைட். நான் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி எல்லாருக்கும் தெரியணும். அதனால எல்லாரும் ஹிந்தி கத்துங்க. உனக்கு தெரியாத எந்த லாங்குவேஜ் எவனுக்கும் தெரியக்கூடாது. ஆமா. அதனால இங்கிலீஷ் தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாருக்கும் தெரியணும். ஆமா. அதனால நீ இங்கிலீஷ் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே மாதிரி இருக்கணும் நீ ஆசைப்படுற. ஒரே நம்மளாம் ஒரே இனங்கள். நம்மள எப்ப ஜாதி மதத்தை வந்து பிரிய கூடாது. யார் நீங்க? மொழியிலையும் பிரிய கூடாது. நீங்க சொல்றியா? ஆமா ஆமா. ரைட், ஓகே. அதனால இங்கிலீஷ் தெரிஞ்சா வந்து வெக்கப்படணும். வெக்கப்படணும். ஆமா. இது புது உருட்டு. கண்டிப்பா. இங்கிலீஷ் பேசுற வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பா வெக்கப்படுற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் இங்கிலீஷ் பேசாததுனால நீங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டது நாங்க வெக்கப்பட்டது இல்ல. அப்புறம் தனியா உட்கார்ந்து பல தடவை உட்கார்ந்து டியூஷன் எல்லாம் போய் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல அதெல்லாம் விடுப்பா. அதெல்லாம் அது ஒரு நேரத்துல போனோம். இப்பதான் நாங்க வந்து இந்தியாவை தணிக்கிறோம்ல. ஓ, ஒத்துக்கிட்டாயேவா? சரி விடு. ஒத்துக்கிட்டாயா? இல்ல தப்பு இல்ல அதெல்லாம் இல்ல. இந்திய வந்து எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம் நாங்க. நீங்க ஒரு சும்மா சொல்றீங்க. ஆமா. யாரையும் வந்து நீங்க வற்புறுத்தல. நாங்க வற்புறுத்தல. கட்டாயப்படுத்த மாட்டோம். திணிக்க மாட்டோம். நம்பிட்டீங்களா? இதாங்க உண்மை. வளர்ந்திருக்க இந்த முடிவால சத்தியமா நம்பிட்டீங்க. கண்டிப்பா. ஓகே, சீக்கிரம் போ, கொட்டிரும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. நல்ல வேலை, ஐயா அமித்ஷாவோட நல்ல நேரம், ஐயா மோடியோடைய நல்ல நேரம், அம்மா ஜெயலலிதாவும் ஐயா கலைஞரும் உசுரோட இல்லை. ஒருவேளை அவங்க 2 பேரும் உசுரோட இருந்திருந்தாங்கன்னு வைங்கல, தமிழ்நாட்டில் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒத்தன்னு உதச்சிருப்பாங்க. இவங்க இப்போ ஆடுற ஆட்டத்துக்கு அவங்களே இவங்களோட இது தாங்காம தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து தனியாக பிடிச்சி கையில் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. போயிருங்க, உங்கள் ஒருத்தரால் எங்களோட ஒட்டுமொத்த அரசியலும் நாசமாக போகுது, எங்களால் உங்கள் கூட அரசியல் பண்ண முடியாதுன்னு ஒன்று அவங்க நாட்டை விட்டு ஓடி இருப்பாங்க, இல்லைன்னா நம்மளை நாட்டை விட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. 2ல் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும். இல்லை, இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்தியை நாங்கள் திணிக்கலை, இந்தி கட்டாய மொழி இல்லை, எவ்வளவோ பேசல. மகாராஷ்டிராவில் முறையாக இந்திய 3வது மொழியாக திணிச்சாங்க. அதான் உண்மை.
மகாராஷ்டிரா பொறுக்க முடியாம பொங்கி எழுந்துச்சு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவை கொஞ்சம் அடக்கி வச்சாங்க. இப்போ கொண்டாந்து 3வது மொழியா கட்டாய மொழியா இந்தி இருக்குது மகாராஷ்டிராவில் அப்படின்னு ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அடிச்சு சொல்லிட்டாங்க. மகாராஷ்டிரா இஸ் ஜஸ்ட் பிகினிங். போகும், இன்னும் கொஞ்சம் அப்படியே போகும், எல்லா இடத்துலையும் கொண்டு வருவாங்க. நாம மறுபடியும் இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்களை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அவங்க நம்ம தலைமையில ஏறி நின்றுட்டு தையா தக்கான குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்ப இந்த இந்தியா வேற மாதிரி எப்படி திணிக்க கொண்டு வர்றாங்கன்றதை பார்த்துங்க. ஐயா அமித்ஷா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் வெக்கப்படக்கூடிய சூழ்நிலை கூடிய விரைவில் வரும். அவங்க இந்தியாவில் ஆங்கிலம் பேசுறதுக்கு அசிங்கப்படணும். அவங்க மொழியில பேசினா தான் அந்த கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு இது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் வெக்கப்படுவாங்க. ஆங்கிலம் இந்தியாவோட அலுவல் மொழி. அது முதல்ல ஒரு உள்துறை அமைச்சருக்கு யாருக்காச்சும் போயிட்டு ஓரமா கூட்டி போய் சொல்லுங்க, அவருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அது தேசிய மொழி கிடையாது, இந்தியாவுடைய பேஸ் மொழி கிடையாது. அது ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ். அது எந்தோட ஸ்டேட்டோட மொழியும் கிடையாது. அது ஒரு தொடர்பு மொழி. அது இல்லாம தொடர்புன்றது இன்டர் ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் கிடையாது, அவுட் ஆஃப் கண்ட்ரி. அதுக்காகத்தான் இப்ப நம்ம தமிழ்நாடை பத்தி நம்ம நிறைய பயங்கரமா புகழ்ந்து பேசுறோம் இல்லையா? இங்கேருந்து போனவங்க உலகத்துல பல இடங்கள்ல வசந்த இடத்துல இருக்கிறாங்கன்ட்டு. அதுக்கு முழு காரணம் அவங்களோட அறிவு, திறமை அதெல்லாம் வேற. ஆனா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இல்லையா, அந்த இருமொழி கொள்கைன்னு ஒன்று தாய்மொழி, இன்னொன்று தொடர்பு மொழி ஆங்கில மொழி. அந்த ரெண்டையும் இங்க ஏத்துக்கிட்டதுனால தான் இவங்கள மாதிரி கண்டதையும் கடியதையும் ஏத்துக்கல. அதுக்காக நிறைய தமிழ்நாடு கஷ்டப்பட்டிருக்கு. அதனால தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற வசந்த இடங்கள்ல நம்ம ஆளுக போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க இன்னமும் அந்த கொலக்கல்வியை தூக்கிட்டே கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம திரியிறாங்க. இதுக்கு இது எல்லாம் அதுக்குள்ளதான் அடக்கமாயிட்டு கிடக்கு. கொலக்கல்வியை கொண்டாந்து நம்மளை கொலையா கொள்றது தான் இவங்களுடைய ஒரே நோக்கம்னு வைங்கள. வேணும்னா ஐயா இன்னொன்னு சொல்லலாம், எனக்கு இங்கிலீஷ் வராது, ஏன்னா எனக்கு தெரியாது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இந்தி மட்டும்தான் தெரியும், அதனால எல்லாரும் இந்தி கற்றுக்கங்கன்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அதை கன்சிடர் வேணா பண்ணுவோம். அட்லீஸ்ட் அப்படியாது, ஏன்னா உண்மையை சொல்றப்பா, அதுக்காகவாவது நாம இவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். அதுக்காகவாது வர்றோம். இந்த தாய்மொழியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வரலாறு தெரியும், அறிவியல் தெரியும், புவியியல் தெரியுன்றாப்புல இல்லை. இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, இந்திய எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகணுன்ட்டு. அந்த 2 பேரும் சொந்த ஊர் குஜராத், அவங்களோட தாய்மொழி குஜராத்தி. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்துக்கு சம்பந்தமே இல்லாத இந்தியும் செத்த மொழி சமஸ்கிருதத்தையும் தூக்கிட்டு தெரிய வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லவா? அது நமக்கு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் அதையும் கேட்டுருவோமே, ஏன் தூக்கிக்கிட்டு தெரியலையே? செத்த போனத்தை தூக்கிக்கிட்டு அதுக்கு எத்தனை நாள் தான் வைத்தியம் பார்ப்பிய? அந்த வென்டிலேட்டர் உள்ள வச்சு அந்த பாடியை மெயின்டைன் பண்ணுவாங்க, அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதுக்கு மெயின்டைன் பண்றாங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்ப ஐயா சொல்றாரு வெக்கப்படணும் ஆங்கிலம் பேசுறவங்க. இப்ப ஐயா பெரிய ஐயா ஒரு மாநாட்டுக்கு போயிருக்காரு. அங்க பிரான்ஸோட அதிபரோ இல்லை யாரோ ஒருத்தர் அந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல கேட்கிறாரு when did you arriveன்னு கேட்கிறாரு, எப்போ வந்தீங்கன்னு கேட்கிறாரு. அந்த when did you arrive அப்படின்றதுக்கு பக்கத்துல டிரான்ஸ்லேட்டர் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றாரு, என்கிட்ட ஏதோ கேட்கிறாரு அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு கேட்டு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு நாட்டோட பிரதமருக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறவனுக்கு டிரான்ஸ்லேட்டர் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல. அப்படி ஏதாச்சும் நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா?
இல்லை சார், அந்த உண்மையில தற்குறித்தனத்தோட உச்சம் இதெல்லாம். ஆங்கிலம் அப்படின்றது உலக மொழி. அது இந்தியாவோட மொழி இல்லை, பாகிஸ்தானோட மொழி இல்லை, ஆப்கானிஸ்தானோட மொழி இல்லை, சைனீஸோட மொழி இல்லை, பிரிட்டிஷோட மொழி இல்லை, உலக மொழி. அது அப்படித்தான். அது இருந்தா தான் வேர்ல்டோட உன்னால கனெக்டே ஆக முடியும். அதுக்காக இருக்கிற நமக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை விட்டு விட்டு யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நம்ம கிடையாது. நமக்கு சொந்தமானதை நம்ம முதல்ல பார்த்துக்கிறோம். அதை யாரும் மறுக்க கிடையாது. இப்ப அதே கான்செப்ட் தான் ஐயா அமித்ஷா சொன்னதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கு. தன்னுடைய சொந்த தாய்மொழிய நாம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுல அந்த இடத்துல உண்மையில அவரை பாராட்டுவோம். அதுக்காகத்தான் நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம். உங்க கூட நாங்க எவ்வளவு போராடுறோன்றது ஊருக்கே தெரியும். இப்ப நீங்க சொல்ற அதே வார்த்தை தான். அதுக்குத்தானே அவங்களும் போராடுறாங்க. அவங்க போக்கில் விட வேண்டியதானே. அதை விட்டு அதெல்லாம் பண்ண முடியாது, இதை நீ பண்ணியே ஆகணும்னு அவனையே கழுத்தை பிடிச்சி நெருக்கிற கேட்பாயெல்லாம் மாட்டாங்களா? அதுக்கு என்ன பதில் வச்சிருக்காரு? சரி, இப்ப இங்கிலீஷ் பேசுறாங்கல்ல, விடுங்க. இந்தி பேசுறாங்க இல்ல, இந்தி பேசுறீங்க நெஞ்ச நிமித்தி தைரியமா எனக்கு இந்தி மட்டும்தான் தெரியும், அது எனக்கு பெருமை, அதுதான் என்னைய வாழ வைக்குது. யாராச்சும் ஒருத்தனை வாயத்தை வந்து சொல்லு பார்ப்போம். ஒருத்தர் தாய்மொழியே விட்டுட்டு போறான், தப்பு இருந்தாலும் விட்டுட்டு போறான். அவனுக்கு இங்கிலீஷ் இருக்கு, நல்ல நாலேஜ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒரு விஷயம் சொல்ற. எங்க ஊர்ல நான் படிச்ச பள்ளிக்கூடத்துலேருந்து பல பேர் நல்ல அறிவாளிகள் வெளியில வர்றாங்க. நல்ல அறிவாளிகள் தாய்மொழியில படிச்சு, நான் படிப்பு மண்டையில ஏறாதவங்க இல்லை, நல்லா படிக்கிறவங்க. அவங்களால சிட்டியில ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட போட்டி போட்டு ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண முடியல. வேலைக்கு ஃபியூச்சர்ன்றது பிஸ்னஸோ வேலையோ தான். பிஸ்னஸ் எல்லாராலையும் பண்ண முடியாது, வேலை எல்லாரும் போயே ஆகணும். அது ஒரே காரணம் என்ன தெரியுமா? சிட்டியில் இருக்கிறவங்களோட அட்வான்டேஜ், அவனுக்கு ஆங்கில அறிவு இருக்கு. ஏன்னா ஆங்கிலத்தில் தான் இருக்கிற எல்லாமே இருக்கு. இன்னைய ரேஞ்சுக்கு நாம் ஒரு இடத்துல போயிட்டு சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அந்த இடத்தோட லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். என்னைய மாதிரி நீங்களும் தற்கூரியாவே இருங்கடான்னு எப்படி சார் சொல்ல முடியும்? எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்லடா, உங்களுக்கு தேவை என்னடா 3 வேளை சோறு, அதை நான் தரேன், தின்னு விட்டு சாவுங்கடா, அப்படியா சொல்ல முடியும்? அப்படித்தானே இருக்கு இந்த பேச்சு. இப்ப இந்திக்கு என்ன வரலாறு இருக்கு, என்ன இது இருக்கு, கலாச்சாரம் மூலம் சொல்லுங்களேன் பார்ப்போம். எந்த ஸ்டேட்டோட அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி? இந்தியாவோட லாங்குவேஜ் ஹிந்தின்றி இல்ல, இந்தியாவில் எந்த ஸ்டேட்டோட அபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தி இருந்தது? ஹிந்திக்கு பிறந்த நாள் நீ எங்க கொண்டாடுற? இங்க இருக்க ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட தனித்துவம் இருக்கு. ஹிந்திக்கு என்ன தனிப்பட்ட தனித்துவம் இருக்கு? ஒரே ஒரு தனித்துவம் தான். ஏற்கனவே இருக்கிற கொண்டு விட்டு அந்த இடத்துல போயிட்டு குஜாலா இருக்குது. அது ஒண்ணுதான் இந்திக்கு இருக்கிற தனித்துவம். இந்திய நான் கேவலமா பேசல, ஆனா இந்தி மட்டும்தான் வசத்தின்னு பேசுறாங்க பாத்தீங்களா? அவங்கள பத்தி தான் கேவலமா பேசுறோம். அவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும், அதை தவிர வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க மண்டல அதுக்கு மேல எதுவும் ஏற மாட்டேங்குது. அதை தாண்டி வெளியில எவ்வளவு விஷயம். ஒண்ணு இல்ல, இந்த கீழடி விஷயம் இருக்குல்ல, கீழடி விஷயம் இந்தியாவோட ஒரு லாங்குவேஜ் தானே தமிழ். இதுக்கே வர்ற இந்தியாவோட ஒரு லாங்குவேஜ் தானே, ஏன்ஷியன் லாங்குவேஜ். ஐயா பிரதமர் மோடி எங்க போனாலும் அதை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாரு இல்லையா? அதோட ஆராய்ச்சியோட முடிவு உலகத்திலே பழமையான மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்றதுக்கான சான்றுகள் இருக்கு. அது இந்தியாவில் பேசப்படுற ஒரு மொழி. உலகத்துக்கு எடுத்து சொல்றதுல உங்களுக்கு எங்க நோவுது? அது அங்கீகரிக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் சொல்லுங்களேன். இவங்க தான் நம்மளை காப்பாற்ற போறாங்க, கலாச்சாரத்தை காப்பாற்ற போறாங்க, பண்பாட்டை காப்பாற்ற போறாங்க, தாய்மொழியை காப்பாற்ற போறாங்க. யாரோட தாய்மொழியை காப்பாற்றுறதுக்கா இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு ஜெனரேஷனையே மறுபடியும் கொண்டு போய் ஒரு குளிக்க அவன் மேல எந்திரிச்சு வர்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான்.
முன்னேறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு முக்கிக்கிட்டு இருக்கான். அத்தனை பேரையும் மறுபடியும் எண்ணெயை ஊற்றி வலிக்கு விட்டு வந்த இடத்துக்கே திருப்பி அனுப்பி விடுறதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்கும். வேணா பாருங்க, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சிக்கு இவங்க தடையா இருக்கிறாங்கன்றதுக்கு நிரூபிக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும். யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? நன்றி.